கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டம். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எரேமியா எழுதின புத்தகம் 31 அதிகாரத்தின் 7 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால வேளை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுகிற உங்களுடைய கருத்தை பல ஃபேஸ்புக்ல, மெசஞ்சர்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தொருளி உங்கள் ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று இந்த கால வேளை நான் உங்களை வாழ்த்துகிறேன். பல எதிர்பார்ப்போடு கூட தேவனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம், நம்முடைய பிதாக்கள் தேவனிடத்தில் சுதந்தரித்த அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுடைய தியாகத்தை, அவர்களுடைய பிரயாசத்தை, அவர்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு பல உடன்படிக்கையாம் வாக்குத்தத்தத்தை அவர் செய்தார். அவர்கள் இல்லை, சந்ததிகள் ஒன்று. இன்று அந்த வாக்குத்தத்தத்துக்கானவர்களாக நம்மை சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி புறஜாதிகளாய், பாளையத்துக்கு புறம்பானவர்களாய் இருந்த நம்மை ஆபிரகாமின் சந்ததியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நம்மை மாற்றினார். அதற்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளை ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற ஏன் நீங்கள் கவலைப்படணும்? மகிழ்ச்சியாக உங்கள் சத்தத்தை கேட்க பண்ணி, நம்முடைய தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப தூரமாய் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், இல்லையெனில் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகளை நீங்கள் கூப்பிடும் போது சத்தத்தை அடக்கி கூப்பிட மாட்டோம், சத்தத்தை உயர்த்தி ஜோரா கூப்பிடுவோம். அதுபோல நம்முடைய தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி, ஒருவேளை வீடுகள்ல அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை எனில், சபை கூடி வரும்போதாகிலும் நாம் நம்முடைய சத்தத்தை உயர்த்துவது நல்லது. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். அதனால்தான் இங்க சொல்லுகிறார், மீதியானவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தெளிவாய் சபையை எச்சரித்தார். இந்த பரிசுத்தவான்கள், இந்த கர்த்தருக்கான தீர்க்கதரிசிகள் தியாகம் செய்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அந்நாட்கள்ல இன்று எப்படி போலியான தீர்க்கதரிசிகள், போலியான நபர்கள் உலாவுகிறார்களோ அப்படி அன்றும் இருந்தார்கள். இந்த பெங்களூர் ஊழியத்துல ஒரு சாட்சி எனக்கு நினைப்பு வருகிறது. இந்த கொரோனா காலத்துக்கு பின்பு தீர்க்கதரிசி என்று தன்னை தானே அடையாளப்படுத்தி கொண்டு உலாவுகிற ஒரு மனிதன், அவர் என்னிடத்துல வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு புருடா விட்டுக்குன்னே இருப்பார். ஏதாவது ஒரு பொய்யான கதை. நான் அவருடைய பேச்சும் செயலும் ஒன்று போல் இல்லை. அதிலே தெரிகிறது போலியானவன் என்று. அவர் சொன்னார், ஒரு நாள், அப்பொழுது கர்நாடகாவிலே பிஜேபியினுடைய அரசாங்கம் இருந்தது. விரோதங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் சபை அனுபவித்தது உண்மை. ஆனால் தெய்வம் அனுமதியாமல் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. என சங்கீதத்துல சொல்லுகிறார், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. நமக்கும் தெய்வனுக்குமான தொடர்பை நாம் பலப்படுத்திக் கொள்வோமானால் நிச்சயம் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. அப்ப அந்த தீர்க்கதரிசி என்றதான மனிதன் சொன்ன வார்த்தை, பாஸ்டர், எப்பவும் பாக்கெட்ல
ஒரு 2000 ருபீஸை நீங்க பத்திரமா வச்சுக்கங்க. ஏன்? எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படுமா என்று கேட்டபோது அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, யாராவது கிறிஸ்தவ விரோதிகள் உங்களை தாக்க உங்கள் ஆராதனை நேரத்திலே சபைக்குள்ளே வருவார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் கையிலே சிக்கிக் கொள்ளாமல் உடனடியாக உங்க ஊரை பார்க்க ஓடி போய் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற தெய்வம் செத்த தெய்வம் அல்ல. உன்னோட இயேசு செத்தவரா இருக்கலாம். நீ எந்த இயேசுவை கொண்டு ஊழியம் செய்யறன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை வளர்த்தவர்களிடத்துல நான் கற்றுக்கொண்ட காரியம் உண்டு. அவர் உயிர்த்தெழுந்தா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தெய்வம். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சாலமோன் ஞானி ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பு இப்படி ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துவான். எங்கள் தெய்வம் மகா பெரியவரும் உன்னதருமாயிருக்கிறார். மகிமை பொருந்தின அந்த கர்த்தருக்கு நான் கட்டுகிற ஆலயமும் பெரிதாய் இருக்கணும்னு ஆலயத்தை கட்டினாங்க. அந்த தெளிவு நமக்கு வர வேண்டாம். இப்படி உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா எரேமியாவினுடைய வார்த்தைகளை அக்கால சபையின் ஜனங்கள் அலட்சியப்படுத்தினார்கள், அதை உதாசீனப்படுத்தினார்கள். கல்லர்கள் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனங்களை நம்பினார்கள். கடைசியாய் கர்த்தருடைய ஊழியர்கள் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். தேசம் பாழாக்கப்பட்டது, தேசம் மிதிக்கப்பட்டது, தேசம் சூறையாடப்பட்டது, தேசம் தீக்கிரையானது, கொலை செய்யப்பட்டார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவனெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள், ராஜாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருக்காய் நின்ற ஒரு எரேமியாவை ஒருத்தனும் தொட முடியல. என எரேமியா 1 கர்த்தர் எரேமியாவுக்கு வாக்கு கொடுத்தார். அதை அப்படியே நம்பினான். யோசேப்பை போல கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை விடாமல் பற்றி கொண்டான். உன்னை நான் ஏற்படுத்துகிறேன். எதற்கு? பிடுங்கவும் நடவும் அதிகாரமுள்ளவனாய் ஏற்படுத்தினார். அந்த தைரியத்துலதான் அவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவேற்றினார். அதே 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே நாம் வாசிப்போமானா, அவர்கள் உனக்கு விரோதமாய் போராடுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை காக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உன்னை தப்புவிக்கும்படி, அவர்கள் எண்ணங்களுக்கு உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய, இப்படி வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள மகிழ்ச்சியை கர்த்தர் ஏற்படுத்தி, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்ற வார்த்தையின் அடிப்படையில உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாய் தேவனில் களிகூறச் செய்வார். இந்த காலவேளை துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுகிற ஜனமாய், கர்த்தரை உயர்த்துகிற ஜனமாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று விரும்பிதான் இதையும் கர்த்தர் நம்முடைய வேதத்தில் எழுதி கொடுத்தார். நாம் இவைகளை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளோ. தாவீதினுடைய ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 சாமுவேல்ல எழுதப்பட்டு இருக்கிறது. இங்க சொல்லுகிறா, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. எரேமியா 31:7 நாம் வாசித்தது போல நாம் துதித்து மகிழ்ந்து கர்த்தரை உயர்த்துவது மாத்திரமல்ல, மீதியானவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய உறவுகளுக்காய், நம்மை வீட்டை சுற்றி இருக்கிறவர்களுக்காய், நம்முடைய நண்பர்களுக்காய், உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்காக, நம் ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஜனத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். அவர்களை இரட்சியும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்ம எப்போ நம்ம தேவைக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்துக்காகவே அதிகமாய் ஜெபிக்கிற நல்லது. அதை விட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. யோபு கற்றுக் கொடுத்தான். தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். ஆதலால் அழுகிறவர்களோட அழுங்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்களேன், இன்று கர்த்தர் வருவாரானால் நாம் எப்படியோ அவரோடு கூட
அந்த நித்தியத்தை சுதந்தரித்து விடுவார். நம்மை சுற்றி இருக்கிற ஜனம், நம்முடைய உறவுகள் நித்திய அழிவிலே நரகத்தில் தள்ளப்படுவார்கள். வேதனை நிறைந்தது. அதையெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை, நாம் அறிந்தவைகளே. அதனால் தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறபடினால மீதியானவர்களுக்காக, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற இந்த ஜனத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய், விண்ணப்பிக்கிறவர்களாய், அவர்களுக்காக கூப்பிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் நான் தாவீதினுடைய வார்த்தை எடுத்து சொன்னேன். அது அடியானின் வீடு என்றென்றைக்கும் எனக்கு இன்னொரு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடும் என்று கேட்கவில்லை. என் காலம் முடிந்தது. என் சந்ததி என்றென்றைக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உமது கிருபையினாலே உம்முடைய ஜனமாய் வாழ அவர்களுக்கு கிருபை செய்யும் என்று அந்த பக்தன் வேண்டினாங்க. அப்படி நீங்களும் நானும் இந்த கால வேளை மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்போம். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள், தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் இக்காலத்தின் கடைசியில மிக அவசியமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபையில நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்வில் இருக்கிற தரித்திரம், கஷ்டம், வியாதி, போராட்டம், நெருக்கம், நிந்தைகள், அவமானங்கள் இவையெல்லாம் தானாகவே நம்மை விட்டு மாறி போய்விடும். கர்த்தர் அதை மாற்றிவிட போதுமான தெய்வமாயிருக்கிறார். இந்த கால வேளை பயப்பட வேண்டாம். நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். ஜெபித்து வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதை உங்களுடைய சொந்த கண்கள் கொண்டு காண முடியும். எத்தனையோ நாட்கள் தடைப்பட்ட காரியங்கள் கர்த்தர் உடைத்தெறிவதை உங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க முடியும். பவுல் ரோமர்ல எழுதுகிறார், அப்படியே இக்காலத்திலே கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதல் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் உங்கள் குடும்பத்துல, உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள்ல, நீங்கள் வசிக்கிற ஏரியாவில, தெருக்கள்ல இருக்கிற ரட்சிக்கப்படாத மீதியான ஜனங்களை ரட்சியும் என்று நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பரலோகம் செவி கொடுத்து உங்க சபையில ஜனங்களை கூட்டி சேர்க்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்று நான் வாழ்த்துகிறேன். மீதியாய் இருப்பவர்களிடத்துல இந்த ரட்சிப்பு உண்டாக நாம் திறப்புல நிற்கிற தேவ ஜனமாய் காணப்படுவோம். இந்த கால வேளை கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுவா. நம்முடைய கஷ்டப்பாடுகள், உங்களுடைய துக்க வேதனைகள் எல்லாவற்றையும் நின்று அந்த போராட்டத்தை எல்லாம் கர்த்தரே முடித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் மகிழ பண்ணுவார் என்று இந்த கால வேளை நான் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். நீங்கள் மீதியானவர்களுக்காக, உங்கள் குடும்பத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக தயவு செய்து ஜெபிங்க. நம்முடைய ஜெபம் எங்கேயாவது ஒரு ஆத்மாவை நிச்சயமாக கர்த்தர் பக்கம் திருப்பிடும். பல ஊழியத்தின் மத்தியிலே, பல சூழ்நிலை மத்தியிலே தான் தினம் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். 2-3 நாட்கள் ஊழியத்தின் நிமித்தம் வெளியே போக வேண்டியது இருந்தது. வருகிற வாரத்திலும் போக வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் பிரயாசப்படுகிறோம். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுகிற, இதை கேட்கிற, இதனால் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் ஏன் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை வரவில்லை என்று சொல்லி கேட்கும் போது சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. ஐயோ, இன்று நாம் பண்ணியிருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஊழியத்தின் நிமித்தம் போகிற இடங்கள்ல நெட்வொர்க் ப்ராப்ளம், அதை அப்லோட் பண்றதுக்கு சபையில எல்லா வசதியும் இருக்கிறது, போகிற இடங்கள்ல அது இல்லை. சீக்கிரத்துல வருகிற நாட்கள்ல இதையெல்லாம் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் நமக்கு அனுகூலமான நபர்களை கர்த்தர் எழுப்பி தருவார். நீங்களும் அதற்காய் ஜெபியுங்க. உங்களுடைய ஜெபம் இந்த ஊழியத்திற்கு மிக அவசியமானது. எரேமியால நாம் வாசித்தது போல மீதியான ஜனங்கள் மகிழ்ந்து கெம்பீரிப்பார்கள், அவர்கள் துதிப்பார்கள். அவர்களிலிருந்து ஜெப விண்ணப்பத்தின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம், கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் புறப்படும். இந்த கால வேளை அது உங்களில் இருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து புறப்படட்டும். நாம் ஒரு மனமா இந்த கால வேளை சந்தோஷத்தோடு கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எரேமியாவை எப்படி கர்த்தர் பாதுகாத்தா? அத்தனை லட்சம் பேர் இறந்தாங்கங்க. எரேமியா மேல ஒருத்தனும் கை போட முடியவில்லை. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய அழைப்பு அவனிடத்துல இருந்தது. அப்படிதான் கர்த்தர் இந்த நாளிலையும் உங்களையும் பயன்படுத்த, நிலைப்படுத்தி, நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்த அவர் விரும்பிதான் இவைகளை இந்த கால வேளை என்னை கொண்டு உங்களை தைரியப்படுத்துகிறார். அதனால் நாம் ஒரு மனமாய் சேர்ந்து இந்த கால வேளை ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த காலவோளை நாங்கள் ஒருமனமாய் பல தேசங்கள்ல இருந்து பல இடங்களில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில மீதியாய் காணப்படுகிற ஆண்டவரே கர்த்தாவே, பல போராட்டங்கள் சூழ்நிலையின் மத்தியில எல்லாம் இழந்து ஆண்டவரே இது என்ன வாழ்க்கை என்று சொல்லி சலிப்போடு கூட சஞ்சலத்தோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களிலிருந்து மகிழ்ச்சியின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் என்ற வார்த்தையின்படி அந்த சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தத்தின் கம்பீரம் இவர்களில் இருந்து, இவர்கள் குடும்பத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் சோர்வு நீங்கி ஒரு தைரியம் உண்டாகி, எரேமியாவை நடத்தின தெய்வம் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிலே மகிழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆயிரமான இந்த ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபபாரத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே ஒரு கூட்டத்தை இவர்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் இழுத்துக்கொள்ள எரேமியாவை கொண்டு ஒரு பலத்த காரியத்தை செய்து எக்காலத்திலேயும் அந்த வார்த்தை கொண்டு எங்களை தைரியப்படுத்தி இவர்களை உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்புகிற அந்த வார்த்தை போல இவர்களுடைய வார்த்தை அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் யாருக்காகலாம் வேண்டினார்களோ அவர்களெல்லாம் சீக்கிரமாய் ரட்சிக்கப்பட்டு சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் இவருடைய வேலைகள், பிரயாசங்கள், போக்குவரத்து, பிள்ளைகளுடைய ஸ்கூல் காலேஜ் பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா ஆபத்து விபத்து நாசம் மோசங்களுக்கு நஷ்டங்களுக்கும் கர்த்தர் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து இணைந்து நாம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காய் இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.